பேக் டு அவர் சேனல் சிறப்பு குறிப்பேடு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நவம்பர் 4 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 5 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா, தீவிர வறுமையை ஒழித்த முதல் இந்திய மாநிலமாக வரலாற்று மைல்கல்லை எட்டியுள்ள மாநிலம் கேரளா. இந்தியாவின் அசுத்தமான நகரங்களில் முதலிடத்தில் உள்ள நகரம் மதுரை. இந்திய கடற்படையானது 7வது இந்தோ பசிபிக் பிராந்திய பேச்சுவார்த்தையினை எங்கு நடத்தியது? புதுடெல்லி. இந்த நிகழ்வோட கருத்துரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோமோட்டிங் ஹோலிஸ்டிக் மேரிடைம் செக்யூரிட்டி அண்ட் க்ரௌத், ரீஜினல் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் கேப்பபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட். Dictionary.com என்ற நிறுவனமானது 2025ஆம் ஆண்டின் சிறந்த சொல்லாக அறிவித்த சொல் வந்து 6-7. இந்த சொல்லை நம்ம வந்து 67 என்று நம்ம வந்து சொல்லக்கூடாது, 6-7 அப்படி தான் உச்சரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Dictionary.com என்ற நிறுவனமானது இதை மொழியியல் காப்பகம் என்று அழைக்கிறாங்க. இந்த சொல் சிறந்த சொல் என்பதை விட கருத்தை வரையறுக்கலாமல் இது வந்து உணர்வை வெளிப்படுத்த பயன்படுத்தப்படுகின்றது. இப்போ நம்ம வந்து நவம்பர் 4 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 5 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நம்ம திரும்ப ரீட் பண்ணி கேட்டுக்கிடுங்க. தீவிர வறுமையை ஒழித்த முதல் இந்திய மாநிலமாக வரலாற்று மைல்கல்லை எட்டியுள்ள மாநிலம் கேரளா. செகண்ட், இந்தியாவின் அசுத்தமான நகரங்களில் முதலிடத்தில் உள்ள நகரம் மதுரை. தேர்ட், இந்திய கடற்படையானது 7வது இந்தோ பசிபிக் பிராந்திய பேச்சுவார்த்தையை எங்கு நடத்தியது? புதுடெல்லி. இந்த நிகழ்வோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோமோட்டிங் ஹோலிஸ்டிக் மேரிடைம் செக்யூரிட்டி அண்ட் க்ரௌத், ரீஜினல் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் கேப்பபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட்டு, Dictionary.com என்ற நிறுவனமானது 2025ஆம் ஆண்டின் சிறந்த சொல்லாக 6-7 அப்படிங்கிற சொல்லை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த சொல் என்னென்னா, இதை நம்ம நார்மலாக படிக்கும்போது 67 அப்படின்னு தான் சொல்லுவோம், அப்படி சொல்லக்கூடாதான், 6-7 அப்படின்னு தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சொல்லை வந்து ஒரு மொழியியல் கால காப்பகம் அப்படின்னு இந்த நிறுவனமானது அழைத்திருக்காங்க. இந்த சொல் வந்து ஒரு சிறந்த சொல் என்பதை விட நம்மளோட உணர்வை வெளிப்படுத்த பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.